ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் சிம்பிள் அரோமா சமையலில் சண்டே ஸ்பெஷலாக நாம் ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பிரியாணி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்டியான பிரியாணியாக இருந்துச்சு இந்த பிரியாணி. வாங்க இப்போ இந்த பிரியாணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக கழுவி எடுத்துக்கின சிக்கனு. இப்போ இந்த சிக்கன் இது 1 கேஜி சிக்கனு. நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், ரெண்டையும் சேர்த்து. இப்போது அரைச்ச இந்த மசாலாவை நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நான் இப்போ அரைச்ச மசாலா. இதை நான் சிக்கனோட சேர்த்துக்கிறேன். அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதில் நாம் வேறு எந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் தேவையான அளவு காரம் பச்சை மிளகாலேருந்து தான் வரணும். புதினா, அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதனால தான். இதோட நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்க்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால கம்பல்சரி ஒயிட் பெப்பர் பவுடர் தான் சேர்த்துக்கணும். அது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் எதுக்காகனா, நாம் டமோட்டா யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் யூஸ் பண்ணுறோம். இதில் இப்போ நாம் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஆயில் சேர்த்த உடனே இது பிரியாணிக்கான எல்லா பொருளுமே நம்ம இப்போது சிக்கனில் சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கை வச்சு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, பெப்பரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் இருக்கணும் இது. அதனால் இதை நான் இப்போது ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன் 2 ஹவர்ஸ்க்கு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் இப்போது ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கின்னு நல்லா சூடான பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கின்னு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போது இது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நான் இது கூட வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நான் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் தான் ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அங்கே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சாலும் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. பாருங்கள், நான் 2 ஹவர்ஸாக ஃப்ரீசரில் வச்சுருந்த சிக்கன் இது. இப்போ இதை நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் இந்த ஆயிலே ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நல்லா சிக்கனு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி இந்த பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போது பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். யாராச்சும் பச்சை பட்டாணி பிரியாணியில் சேர்ப்பாங்களான்னு கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பச்சை பட்டாணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நாம் இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து வாட்டரெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். சிக்கன் ஒரு 50% நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் அரிசிக்கேற்ற தண்ணி அளந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம்.
அரிசியை சேர்த்துட்டு இந்த டைமில் நாம் சால்ட் செக் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு கொஞ்சம் கொதி வரட்டும்னு குக்கர் மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நாம் சிக்கன் கபாப் செய்கிறதுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். அது கூட கபாப் மசாலா பவுடர்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அந்த பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் போதும். அவ்வளோதான். அது கூடவே 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடரு காரத்துக்காக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் கபாப். அதனால் அது கூடவே காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ்க்கெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இவ்வளோ நேரம் முடிஞ்சாலும் ஃப்ரிட்ஜில் வைங்க. அவ்வளோதான், பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச சிக்கன் பீசஸை இப்போ ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா நல்லா பைண்ட் ஆகிருக்கு சிக்கனில். இப்போ இதை நாம் சூடாக இருக்கிற ஆயிலில் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பீசஸாக எடுத்து போட்டு நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பீசஸை ஒரே முறை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை திருப்பி விடுறேன். 2 பக்கமும் நல்லா வேகணும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸில் நான் இதை எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ எடுக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்ல கலர் பாருங்கள், எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிட்லாமான்னு தோணும். பாருங்கள், நல்லா சுவையான கபாப் ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி மகிழ்ச்சி தான். பாருங்கள், கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கூட சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோதான். வாங்க இப்போ நாம் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதுதான் ஒயிட் சிக்கன் பிரியாணி. எந்த மசாலாஸுமே இல்லாமல், நிறைய ஸ்பைசஸ், காரம் அது இதுன்னு இல்லாமல் நிஜமாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பிரியாணி. வாங்க இப்போ நாம் இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த பிரியாணி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மிஸ் பண்ணாமல் பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வெறும் ரைஸ் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே நாம் தயிர் பச்சடி சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் செஞ்ச சிக்கன் கபாப் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நிஜமாகவே இந்த சிக்கன் பிரியாணி நீங்கள் எல்லாருமே வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மசாலாஸ் எல்லாம் சேர்த்து பிரியாணி செஞ்சு காரமாக அப்படி இல்லாமல் நல்லா மைல்டான காரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஜமாகவே இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குக் பண்ணணும் உங்கள் வீட்டில் எல்லாருமே. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.